ஐயா சிதம்பரம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல என்ன கிடைக்கணும்? ஒரு பொண்ணை பெத்த அப்பனா என்ன ஆசைப்படுவான்? நல்ல அன்பா பாத்துக்கிற புருஷன், அதுவும் நல்ல உத்தியோகத்துல கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு புருஷன், குறை சொல்லாத நல்ல மாமியாரு, அதுவும் மருமவள தான் மவளா பாத்துக்கிற ஒரு மாமியாரு, தொந்தரவு கொடுக்காத நாத்தனாரு, பிரச்சனை பண்ணாத கொழுந்தனாரு. இதுதானே ஒவ்வொரு பொண்ணும் தான் கனவாவும் பெத்தவங்க தங்களோட ஆசையாவும் நினைக்கிறது. என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதான். அப்போ இங்க உன் பொண்ணுக்கு அத்தனையும் கிடைக்கிற பட்சத்துல அதையும் தாண்டி அவன் ஏன் படிக்கணும்? சொல்லுங்க. என்ன அமைதியாவே இருக்கியலே, பதில் சொல்லுங்க. ஏத்தா அமுதா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எல்லா வழியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீ படிச்சு அப்படி என்னத்த சாதிக்க போறவ? படிக்கதான் போறேன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. பெரிய பெரிய புஸ்தகத்தை படிச்சுட்டா அறிவு வந்துரும், அறிவாளியும் ஆயிடலாம் நினைச்சுடாத. வாழ்க்கைங்கிறதே ஒரு படிப்பு தானே. குடும்பம் நடத்துறதுதான் பெரிய படிப்பு. ஒவ்வொரு அப்பனும் ஆத்தாலும் தான் பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு அறிவை கொடுத்து ஒரு வழிக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதே பெரிய விஷயம் தானே. இதெல்லாம் அவங்க என்ன வெளிநாட்டுல போயா படிச்சுட்டு வந்தாக? அறிவுங்கிறது புத்தகத்துல மட்டும் இல்ல, அனுபவத்திலயும் தானே இருக்கு. அவங்கெல்லாம் வாழ்க்கைய படிச்சுட்டு வந்தவங்க. அதெல்லாம் புத்தக படிப்போட ஒரு படி மேல. இதுக்கெல்லாம் அப்புறமும் நீ படிக்கதான் போவேன்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லு. அது சரியா இருக்கிற பட்சத்துல நானே உன்னை படிக்க அனுப்புறேன். யாருப்பா நீ? இந்நேரம் எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்க? அமுதா, அமுதா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? யார் நீ? உனக்கு என்ன வேணும் தம்பி? எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு தான் ஒரு கேள்விக்கான பதில் தேவைப்படுது, சரியா? உனக்கான பதில உனக்குள்ள தேடுற, வெளியிலயும் தேடுற, ஆனா உனக்கு பதில் கிடைக்கல. நீ எங்கேயும் தேட வேணாம், உனக்கான பதில் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? முதல்ல நீ யாருங்கறத நீ யோசிக்கிறத விட நான் சொல்ல போற பதில் தான் உனக்கு முக்கியம். என்ன தயக்கம்? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்ல போறேன், வா. வா அமுதா. பையன் பரிசு வாங்கறத சத்தம் இல்லாம மனசுக்குள்ள கை தட்டி சந்தோஷப்பட்டாகலாம். பக்கத்துல இருந்து அந்த பையனை கட்டி தழுவ வேண்டிய அந்த தாய் தூரமா நின்னு ரசிக்க ஆரம்பிச்சாக. அதுக்கு காரணம் படிப்பு சம்பந்தப்பட்ட குடும்பத்துல தான் ஒருத்தி மட்டும் படிக்காம போயிட்டோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி. படிக்காத நாம படிச்சவங்க மத்தியில நிக்கிறதுக்கே தயங்கி அந்த அம்மாவை தூரமாவே நின்னு வேடிக்கை மட்டுமே பார்க்க வச்சது. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் தைரியமாவும் தெளிவாவும் முடிவெடுக்கவோ பேசவோ தெரிஞ்ச அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தாழ்வு மனப்பான்மைய தனக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டாக.
படிச்சவங்க ஏதாவது கேட்டுப்டா படிக்காத நாம என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம். இவங்களோட அந்த பயமும் தயக்கமும் அந்த புள்ள கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விலக வைக்க அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளியே உண்டாகிடுச்சு. அந்த பையன் என்னதான் படிச்சு உசந்த பதவியில இருந்தாலும் தன்னோட அம்மா படிக்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையில தூரமா விலகி போயிட்டாகன்னு வருத்தப்பட்டான். அதுக்காகவே தனக்கு வர பொண்டாட்டி அம்மா மாதிரி படிக்காதவளாதான் இருக்கணும், அவளையாவது பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாக. ஆனா அவங்களும் தான் படிக்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையில அவங்கள விட்டு தூரமா தான் இருந்தாக. படிச்ச புருஷன் கூட வெளியே போறத கூச்சமா நினைச்சு அதிகமா வெளியே சேர்ந்து போறதையே நிறுத்திட்டாக. அப்படியே போனாலும் அவங்கள விட்டு 10 அடி பின்னாடிதான் வருவாக. அவருக்கு நடக்கிற பாராட்டு கூட்டத்துல அவங்க அம்மா மாதிரியே இவங்களும் ஒரு ஓரமா தூரமா நின்னு ரசிச்சாக. ஏய் நிறுத்து. அப்பத்தா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னா நீ பாட்டுக்கு ஏதோ மெகா சீரியல் கதையில சொல்லிட்டு இருக்க. இது கதை இல்ல, நிஜம். தாயும் மனைவியும் பட்ட அந்த கூச்சத்தை, குற்ற உணர்ச்சிய மருமக படக்கூடாது, அவ படிக்கணும்னு நினைச்ச அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்ல. என் மாமா கதிரேசன் தான். இப்ப உங்க கேள்விக்கு விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் என்ன வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? இது பொய் இல்ல, நிஜம். வலியோட வாழ்ந்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச நிஜம். என்ன அப்பத்தா, நான் சொன்ன பதில் சரிதானே? ஐயோ அப்பத்தா இவ இப்படிதான் ஏதாச்சும் லூசுத்தனமா ஏதோ ஒரு கதையை சொல்லி நம்ம எல்லாரையும் கவுத்துருவா. எம்மா காதினி, அப்பதான் நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்பதா. ஷோ, நான் எங்க அப்புச்சிக்கு படிக்காத மகளா இருக்கலாம், என் புருஷனுக்கு படிக்காத பொண்டாட்டியா இருக்கலாம், இந்த குடும்பத்துக்கு படிக்காத மருமகளா இருக்கலாம். ஆனா நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு படிக்காத தாயா இருக்க கூடாது. பாருங்கா, இந்த 2 தாயும் பட்ட கஷ்டத்தை இனி எந்த தாயும் படக்கூடாது. வர காலத்துல நான் படிக்காம இருக்கிறது என் பிள்ளைகளுக்கு நான் செய்யற மிகப்பெரிய குத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியே என் ராசாத்தி, இதை விட ஒரு பதில இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது ஆத்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஏன் படிக்கணும்? இந்த பதில கேட்டதுக்கு அப்புறம் எவனாவது கேப்பானா திருப்பி? கேப்பான். நீங்களே ஒரு பதில சொல்லி நீங்களே பெருமைப்பட்டுப்பீங்களா? இங்க பாருங்க, கேள்வி கேட்டது அப்பத்தா. நீங்க சொன்ன பதிலு சரியா தப்பான்னு அப்பத்தா சொல்லட்டும், அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். அவ சொன்னதுதான் சரி. அப்பத்தா, நான் ஏத்துக்கிறேன். நீ சொன்ன பதில நான் ஏத்துக்கிறேன். நீ பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உன் பதில்ல இருக்கு. நீ படிக்கிறதுல எனக்கும் சம்மதம். அப்பத்தா, சும்மா அப்பா வராருன்னு கதையை கட்டி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு கிடந்தா இப்ப அதை விட ஒரு பெரிய கதையை சொல்லி அப்பத்தாவையும் வளைச்சு போட்டுட்டாளே. நம்ம குடும்பத்தோட மொத்த கதையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. எனக்கு என்னமோ ஏதோ மலையாள மந்திரவாதி கிட்ட நம்ம குடும்ப ஜாதகத்தை கொடுத்து நம்ம வரலாறு மொத்தத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நம்ம என்னதான் அண்டை கட்டி குறுக்க நின்னாலுமே அவங்க எப்படியோ கோல் போட்டுறாங்கக்கா. அப்பத்தா
இவங்க படிக்கிறத எப்படியாச்சும் தடுத்துருவாங்கன்னு பார்த்தா அவங்களே இவங்க படிக்கிறதுக்கு பச்சை கொடியில காட்டியிருக்காங்க. மா, அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, இந்த வீட்ல உனக்கு மரியாதை இல்லாம போயிடும். அப்படிதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே அப்பத்தா வந்ததுல இருந்து நீ மூக்கு அறுப்பட்டு தானே போய் கிடக்குற. அக்கா, என்னக்கா பண்றது? டேய், நாம ஏன் இவ படிக்க போறாங்கிற விஷயத்த நினைச்சு வருத்தப்படணும்? இவ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும் தானே அப்பத்தா சொல்லுச்சு. அதுக்கு தானே சந்தோஷமா இருக்கணும். அப்பத்தா என்ன சொன்னாங்க? இவ மருமகளா சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் ஆட்டைய கலைச்சு இவ படிக்க போறத நிறுத்திடுவான்னு சொன்னாங்கல்ல. ஆமா, ஆனா அதுக்கு அவங்க தப்புல பண்ணணும். அவ எதுக்கு தப்பு பண்ணணும்? நம்மள எதுக்கு இருக்கோம்? வெப்பம். தப்பு அவளை பண்ண வெப்பம். அவளை ஒரு நல்ல மருமகளா இருக்க விடாம பண்ணுவோம். அப்பதான் சொல்ற மாதிரி அதான் சரி. ஏமா அடிச்சிருக்காங்க? விடுமா. அவங்க கேட்டாங்களா? போட்டிக்கு 2 பேர் வேணும்னு அவங்க கேட்டாங்களா? தேவையில்லாம வாய கொடுத்து என்ன ஏண்டி மாட்டி விட்ட? நான் ஏதோ ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டமா. அது உங்களுக்கு இப்படி ஆப்பா வரும் நான் என்ன நினைச்சனா என்ன? நீ எதுக்கு அவளுக்கு இம்புட்டு பயப்படுற? இந்த குடும்பத்துல 35 வருஷமா எங்களுக்காக சமைச்சு போட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறவ அவ. இப்ப வந்தவ. அம்மா, நீ அவளுக்காக எதுக்குமா பயப்படுற? தைரியமா இருமா. ஒத்தாசிக்கு நான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. இப்ப அவ ஜெயிச்சு ஸ்கூலுக்கு போறாளா போகலையாங்கிறது முக்கியம் இல்ல எனக்கு. அவகிட்ட நான் தோத்துறக்கூடாது, அதுதான் முக்கியம். அம்மா, நீ போய் முதல்ல என்னன்னு கேளு. அப்பதானே நம்ம ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆக முடியும். உங்க 2 பேருக்கும் நடக்க போற மொத போட்டி. காலையில எழுந்திருச்சு பொம்பளைங்க செய்யற மொத வேலை வாசல தெளிச்சு கோலம் போட்டு மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள வரவேற்கிறது. அப்படிப்பட்ட கோலத்தை உங்க 2 பேர்ல யாரு நல்லா போடுறீங்கன்னு பாப்போம். என்ன, போட்டி ஆரம்பிக்கலாமா? என்னடி மச மச நிக்கிறிய? கோலம் போடுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. கலர் கலரா இருக்கு. ஆமா அப்பதான், இப்ப இதுதான் ஃபேஷன். உங்க அப்பா பேரு கதிரேசன் தானே? பஜன்லால் சேட் ஒண்ணும் இல்லையே. இப்பதான் பம்பாயில இருந்து குடி வந்திருக்கீங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு, கலர் பொடிய தூக்கிட்டு வந்துட்டான். கொஞ்சம் கலரா இருந்தோன்னா சேட்டு பொம்பளை நினைப்பா. விளக்கமாறு பிஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. அப்பதான் அம்மா அம்மாதான். என்ன அண்ணா, பெரிய சேட்டு விட்டு மருமாவு கணக்கா கலர் கலரா ரங்கோலி கோலம் போட போறியலாக்கும். ஏண்டி, நம்ம ஊரு பழக்க வழக்கமா? அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க கலர் கலரா போட்டுக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இல்ல. ஏண்டி, இதுல எல்லாம் கோலம் போட்டா நல்லாவா இருக்கும்? ஏதோ படம் வரையற மாதிரி இத தூக்கிட்டு போய் செவத்துல வரைய வேண்டியதானே? கிளவி இந்த வாங்குது. நம்ம வீட்டு வாசல்ல குறுக்குல கோலம் போடுறது அதுல இருக்கிற நெளிவு சுழிவு மாதிரி பொண்ணுங்க எப்படி வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை தீர்க்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நீங்க என்னடான்னா மனசுல இருக்கிறத மறைக்கிற மாதிரி கலர்ல போட்டு மொழிகை வைக்கிறீங்க. பரம, நீ என்னமோ கோலம் போடுறேன்னு சொன்ன? ஆமா அப்பதா. இது என்னது? அப்பதா, எங்கிட்டு பாருங்க, இது கோல ஸ்டிக்கரு. அப்பதா, பொடி வச்சு கோலம் போடுறதெல்லாம் வேஸ்ட். இந்த ஸ்டிக்கரை தரையில ஒட்டி
நல்லா தேய்ச்சு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோன்னு வைங்க, கோலம் ரெடி. அம்பிட்டு தானே. சுத்தம். அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே இருக்கும். எனக்கு கோலம் போடுற அவசியமே இருக்காது. காசு பணம் எல்லாம் மிச்சமாகும். அப்பதான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல சிக்கனமா குடும்பம் நடத்தணும்னு, அதே மாதிரி நடத்திடலாம். எப்படி அப்பதான் என் ஐடியா? இங்க வாயேன். சூப்பரா? இங்க வாயேன். ஆ? ஐயோ! ஆ, 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 அப்பத்தா! உன் வாய்க்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டணும் முதல்ல. ஆளை பாரு, ஸ்டிக்கர் ஒட்டுறாளாம் ஸ்டிக்கர். நீ என்னடி அம்மா கையில வச்சிருக்க? அரிசி மாவு எதுக்கு? கொலக்கட்டை எதுவும் பண்ண போறியா? கோலம் போடுறதுக்கு தான். நீ கலர் கலரா எதுவும் வாங்கல? கோலம் அரிசி மாவுல தான் போடுவாங்க. அதே எதுக்கு என்கிட்ட சொல்ற? உங்க அத்தை நீ ஆசை மருமவ அன்னலட்சுமி கிட்ட சொல்லு. இம்பிட்டு பெருசா வளர்ந்துருக்கு, கோலம் போடுறதுக்கு என்ன தேவைன்னு இன்னும் தெரியல. என்னத்த சொல்றது? அப்பத்தா, இப்ப என்னடி? அப்பத்தா, நீங்க 100 ரூபாவை கொடுத்து சமைக்க சொன்னீங்கல்ல, இந்த போட்டியில நானும் கலந்துக்கிறப்பதா. ஏண்டி கோல போட்டியில கலந்துகிட்டு கோக்கு மாக்கு பண்ணது மட்டும் இல்லாம இப்ப சமையல் போட்டியில வேற கலந்துக்கணுமா? ஐயோ இல்ல அப்பத்தா, இதுல நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன். நீங்க வேணா பாருங்களேன், நீங்க என்ன பாராட்டுவீங்க. சும்மா ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்களேன். இப்ப ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட ஒரு 100 ரூபாய் ஆட்டைய போடணும், அதானே? அப்பதான் அவங்க 2 பேரையும் விட எப்படி சூப்பரா உங்களை அசத்துறன் மட்டும் பாருங்க அப்பத்தா. கூடி. தேங்க்ஸ் அப்பத்தா. அப்பத்தா, என்னடி இவ சமைக்க போறேன்னு என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு ஓடினவ இப்ப எதுவும் பண்ணாம குத்துக்கள் மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிற? யாரு சொன்ன நான் எதுவும் பண்ணலன்னு? நான் பண்ணிருக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னு வைங்க, நீங்க அப்படியே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அவங்க 2 பேரையும் விட நீங்க என்னதான் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. உனக்கு நீயே ரொம்ப பீடியப்பட்டுக்காத. என்னத்த பண்ண அத சொல்லு. பிரியாணி, சிக்கன் பிரியாணி. 100 ரூபாய் காசுல அப்படி என்ன அவங்க பெருசா செஞ்சிட போறாங்க? ரச சாதம், சாம்பார் சாதம் இததான் வைப்பாங்க. என்ன பாத்தீங்களா? உங்களுக்காக அலைஞ்சு திரிஞ்சு தள்ளு வண்டி கடையில இருந்து 1 கிலோ பிரியாணி 50 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பதா. அதுவும் உங்களுக்காக லெக் பீஸ் வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பதா எப்படி என் சாமத்தியம்? சூப்பர் இல்ல? இந்தாங்க சாப்பிடுங்க. உட்காரேன். நானும் உங்க கூட உட்காந்து சாப்பிடுவா? உட்காரு. அப்பதா ஏண்டி இந்த 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 மண்டையில இருக்கிற மூளை தானே இப்படி யோசிக்க சொல்லுது? இந்த மூளை தானே இப்படி யோசிக்க சொல்லுது? ஏண்டி சமைக்க சொன்னா குடுகுடன் ஓடி போய் கடையில வாங்கி கொண்டார? அதாண்டி உன்ன மாதிரி பாதி பொம்பளைங்க சனி ஞாயிறுல சமையலுக்கு லீவ் விட்டுட்டு ஹோட்டலா போய் உடல் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. போ சமைக்கிற வேலையை பாரு. போ ஓடி வந்துட்டா. மண்டையும் பாரு. என்னடி இத்தனை ஐட்டம் பண்ணி வச்சிருக்கா? என்னது 100 ரூபாய்க்குள்ள சமைச்சு எடுத்து வர சொன்னா ஒரு விருந்துக்கு சமைச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கா. எப்படியும் 200-300 ரூபாய் இருக்குமே. எப்படி இது? முருங்கக்காய், பாலப்பூ பொரியல், அப்பளம், பாலத்தண்டு,
கீரை இதென்ன இது? அது பப்பாளி கேசரி. பப்பாளில கேசரியா? அப்படி என்ன குழம்பு? சாம்பார் தான். தடபுடலான விருந்து தான் வச்சிருக்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ம். என்னடி இவ்வளவு ஐட்டங்கள்லாம் பண்ணிருக்கா? அம்மா என்னம்மா நீ? அப்பத்தோட ரூல்ஸ் என்னன்னே தெரியாம சமைச்சிருக்கா அவ. அப்பத்தான் 100 ரூபாய் கொடுத்து அதுல சிக்கனமா சமைக்க சொல்லுச்சு. இவ என்னடானா அப்பத்தவ அசத்தணும்னு தாம் தூன்னு காசை அள்ளி அரைச்சிருக்கா. அப்பத்தான் சொன்ன சிக்கனங்கிற வார்த்தைய மறந்துட்டா போல. இதுல இருந்தே தெரிய வேண்டாம் அவ தோத்துட்டான்னு. ரெண்டு பேரும் நல்லா தான் சமைச்சிருக்கிய. இத்தனை ஐட்டம் சமைச்சது சரி, கொடுத்த காசுல எம்பிட்டு பாக்கி வச்சிருக்க? எனக்கு தெரிஞ்சு நீ மேற்கொண்டு காசு போட்டு சமைச்ச மாதிரில இருக்கு. என்ன எல்லார் மனசுல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? மாணிக்கம், அத்தா இங்க வாடா, வந்து ஒவ்வொன்னா எடுத்து பாரு. அன்னலட்சுமி, அடுத்து இதுவும் அன்னலட்சுமி. பாத்துக்கங்க. அன்னலட்சுமி, அன்னலட்சுமி. நம்ம தொகுதி ஓட்டு மட்டும் முதல்ல வருதோ? அடுத்து வர சீட்டு தான் ரொம்ப முக்கியமான சீட்டு. அதுல மட்டும் அம்மா பேர் வந்துச்சு, நாம ஜெயிச்சிட்டோம். இதுலயும் அன்னலட்சுமி தான் அத்தா. சூப்பர்க்கா. இதுலயும் அம்மா பேரு? என்னது இது கூத்தா இருக்கு? என் மாமனும் தெரிஞ்சு அக்காக்காக ஓட்டு போட்டுட்டாரு போல. மாமா, இப்பதான் நீங்க சரியா பண்ணிருக்கீங்க. அப்புறம் என்ன இருக்கு? ஒரே ஒரு ஓட்டு, அது அவளே அவளுக்கு போட்ட ஓட்டா இருக்கும். சூப்பர்மா, சூப்பர். இதுலயும் அன்னலட்சுமி தான். என்னம்மா நீமா? அடியாத்தே, அப்பதான் இது என்ன கூத்தா இருக்கு? அவளே அவ நினைச்சது தப்புன்னு நினைச்சு அம்மாக்கு ஓட்டு போட்டுட்டா போல. இதுல இருந்தே தெரிய வேணா யார் நினைச்சது சரி, யார் பக்கம் ஜெயிச்சாங்கன்ட்டு. அப்பதான் இப்ப நீங்களே சொல்லுங்க, ஜெயிச்சது எங்க அம்மா தானே? ஏய் இரு, தீர்ப்பு சொல்ல வேண்டிய நானே அமைதியா இருக்கேன், நீ எப்படி எகிரிட்டு கிடக்க? அண்ணா பாத்தியா? அத்தை, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உனக்கு எதுவும் புரியாது.
மாமியார் தோத்துற கூடாதுன்னு தான் அவ ஒட்டியும் உனக்கே போட்டிருக்கா. அப்ப கூட நல்ல மருமவள அவதான் ஜெயிச்சிருக்கா. உன்னை ஜெயிக்க வச்சுட்டு தானும் ஜெயிச்சிட்டா. இத விட பெரிய தகுதி ஒரு நல்ல மருமவளா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அப்படி போட அருவாள தீர்ப்பு சொல்லுங்க. இப்ப சொல்றேன் தீர்ப்பு. நடந்த எல்லா போட்டியிலையும் குணத்திலயும் சரி, பணத்தை மிச்சப்படுத்துறதுலயும் சரி, ஆரோக்கியமா சுவையா சமைக்கிறதுலயும் சரி, அழகா வீட்டை பாத்துக்கிறதுலயும் சரி, எல்லாத்துலயும் அமுதாதான் இந்த வீட்டோட டாப் டக்கர் மருமவ. வாழ்த்துக்கள். இனி யாரு என்ன சொன்னாலும் அமுதா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். அதே நேரத்துல நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க. இந்த வீட்டையும் படிப்பையும் சரியான போக்குல பாத்துக்கணும். வீட்டு விஷயத்துல சின்ன சறுக்கல் வந்தா கூட புத்தகம் பரனுக்கு போயிரும். அத்தை இப்பதான் எழுந்து வராக. அண்ணமண்டியும் இப்பதான் எழுந்து வராங்களே. யாரும் பண்ணிருப்பா? எப்படி அதுக்குள்ள அதுவும் நமக்கு முன்னாடியே எந்திரிச்சிருக்கா? தூக்க மாத்திரை போட்டியா இல்ல சத்து மாத்திரை போட்டியா? மாத்திரை நீ தானக்கா கொடுத்த? ஆமா. அப்புறம் எப்படிடா? எனக்கு என்ன தெரியும்? யாரு? என்ன அமுதா சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டா போல் இருக்க. வாசல்ல கோலம், பூஜை ரூம் அலங்காரம் எல்லாத்தையும் பக்காவா முடிச்சு சமையல் வேற முடிச்ச போல் இருக்க. கிளப்பு கிளப்பு தூள் கிளப்பு. அப்பத்தாவ அசத்துறதுக்கு பல வழியில போராடுற போல் இருக்கு. ஜெயமே ஜெயம். இவரு பண்ணிருப்பாரா? அப்பதா நான் போயிட்டு வரேன். அப்பத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. நல்லபடியா பள்ளிக்கூடத்துக்கு போய் படி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட சின்ன பசங்க தான். நீ அவங்க கிட்ட எல்லாம் பார்த்து பக்குவமா எதுவும் தப்பு இல்லாத மாதிரி நடந்துக்க. பத்திரமா போயிட்டு வா. என்ன ஒரு டெக்னிக்கு. அடேங்கப்பா. பாத்தியாக்கா